வணக்கம் தோழர்களே. என்னுடைய வீடியோ பதிவில் நிறைய அன்பாக்சிங் பண்ண வீடியோஸ், அதில் வாங்கின பிளான்ஸை பார்த்துருங்க. லேட்டஸ்ட்டாக நான் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து அந்த கட்டாலியா பிளான்ஸு, ஆர்கிட் பிளான்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ நான் சமீபத்தில் ஒரு சில பிளான்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ட்டுடைய அன்பாக்சிங்கை இப்போ நம்ம பார்க்குறோம். எனக்கு செடி எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்ற ஸ்டேஜ் இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த அன்பாக்சிங்கை என்னென்ன செடிலாம் இருக்குது, அதோடைய க்ரோத்து எப்படி வந்திருக்குன்றது பற்றி தெரியல. ஓப்பன் பண்ணாதான் அந்த பிளான்ட் ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். ஸோ இதில் அவங்க இந்த அன்பாக்சிங்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு பிளான்ட்டை அனுப்பியிருக்காங்க. அந்த பிளான்ட்டை இப்போது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இதனுடைய பிளான்ட்டு இப்படி பரவாயில்லைங்க, நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஓரளவுக்கு பிளான்ட் வந்து ஒரு சேஃப்டியாகவும் ஹெல்த்தியாகவும் வந்திருக்கு. சமீபத்தில் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு ஆக்சுவலாக அந்த பிளான்ட் வந்து நேற்று என் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் தான் ஓப்பன் பண்ண ஸ்டேஜை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளான்ட் வந்து ஹோயா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃப்ளவர் ஆகலை. இது ஒரு க்ரீப்பிங் வெரைட்டி. ஸோ நம்ம மரத்தில் வளர விட்டால் நிறைய புஷ்ஷாக ரவுண்டாக ஹனிகோம் மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். அந்த பிளான்ட்டை தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இந்த அன்பாக்சிங் பிளான்ட்டை இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த அன்பாக்சிங்கில் வந்து பிளான்ட்டுடைய பல்பு வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்டை என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலியா லில்லி ஃப்ளவர் பிளட்ஸை அனுப்பியிருக்காங்க. பல்வேறு கலர்கள் இருக்குது. இதில் என்னென்ன கலர் வந்திருக்கு என்பது நான் பதியம் போட்டு பார்த்து வளர்ந்த பிறகு தான் அந்த பிளான்ட்ஸுடைய தன்மை எனக்கு தெரியும். இந்த கவரை கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம என்னென்ன ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பல்பு அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட்டி சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பல்பை முளைச்ச வைக்காதான் இந்த ஃப்ளவர் வந்து இந்த ஷேப்பில் வளர்ந்து என்ன கலர் வரும் என்பது போக போக தான் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய காலியா லில்லி வந்து இன்னொரு ரகம். இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி. உள்ள பார்த்தா தான் தெரியும். இது ஒரு ஹைபிரிட் காலியா லில்லி ஸ்பீஷஸ். ஒரு சின்ன கிழங்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் நார்மல் காலியா லில்லிக்கும் ஹைபிரிட் காலியா லில்லிக்கும். நார்மல் காலியா லில்லி பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கருணக்கிழங்கு, சின்ன கருணக்கிழங்கு மாதிரி, மினேச்சர் கிழங்கு மாதிரி இருக்கும். இது ஒரு சாம்பு கிழங்கு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மண்ணில் பதியம் போட்டு வளர்த்தாதான் அதனுடைய கலர், லீஃப் க்ரோத்லாம் எனக்கு தெரியும். அதை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம்.